அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பீன்ஸ் பொரியல் தான் பார்க்க போகிறோம். பீன்ஸ் பொரியலுக்கு ஃபஸ்ட் நம்ம அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெயும் நல்லா காயணும். நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன போடணும்னா கடுகு உளுந்த பருப்பு போடணும். கடுகு உளுந்த பருப்பு போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம்னா நல்லா பொரியும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன சேர்க்கணும்னா நம்ம கழுவி வச்ச கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் காஞ்ச மிளகாயும் வெங்காயமும் சேர்த்து நம்ம கிளற ஆரம்பிக்கலாம். காஞ்ச மிளகாயும் வெங்காயத்தை நான் சேர்த்தே போட்டுக்கிட்டேன். நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மிளகாய் நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா வெங்காயம் நல்லா வதங்கணும் எண்ணெயில். அது வரைக்கும் நம்ம கிளறி விட்டுக்கிட்டு இருக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன சேர்க்கலாம்னா பீன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். பீன்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா எண்ணெயில் வதக்கணும். எல்லா பீன்ஸ்லேயும் படுற மாதிரி நல்லா வதக்கிட்டு ஒரு 50% பீன்ஸ் நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம சால்ட்டு சேர்க்க மறந்தாச்சு. சால்ட்டு தூள் உப்பு இல்லை. அதனால் நான் இப்போ கல் உப்பு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அந்த கல் உப்பை தான் இப்போ நான் ஊற்ற போகிறேன் பீன்ஸில். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்கணும். அதுக்கு பதிலாக இந்த தண்ணியை ஊற்றிருக்கேன், உப்பு தண்ணி. இந்த தண்ணியிலே நம்ம வேக வச்சிடலாம். அதனால் இந்த உப்பு தண்ணி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு 5 மினிட்ஸ் இதை மூடி வைக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா இப்போ வெந்திருக்கும் பீன்ஸ் ஓரளவுக்கு. இதில் நான் 2 முட்டை உடச்சி வச்சுருக்கேன். 2 முட்டை இதோடு சேர்த்து நம்ம ஆட் பண்ணி நம்ம கிளறி விட்டுக்கலாம். 2 முட்டையும் போடலாம். அப்படி இல்லைன்னா சில பேர் தேங்காய் துருவல் போடுவாங்க. நான் தேங்காய் துருவலுக்கு பதிலாக முட்டை போட்டிருக்கேன். முட்டை போட்டிக்கின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முட்டையோட டேஸ்ட்டும் பீன்ஸோட டேஸ்ட்டும் சேர்ந்து இருக்கும்போது நமக்கு வேறு லெவலாக இருக்கும் டேஸ்ட்டு. அதனால் இப்போ முட்டை போட்டு நல்லா கிண்டிக்கணும். எல்லா பீன்ஸோடய நம்ம சேர்ந்து கிண்ட ஆரம்பிக்கலாம். நல்லா கிண்டினதுக்கப்புறம் இதில் நம்ம என்ன சேர்க்கலாம்னா பெப்பர் தூள் சேர்க்கணும். பெப்பர் தூள் நான் உரலில் இடித்து வச்சுருக்கேன் பெப்பரை போட்டு. அது நம்ம சேர்த்துக்கலாம் பீன்ஸ் முட்டை பொரியலில். முட்டைக்கு எப்போதும் பெப்பர் போட்டோம்னா சூப்பராக இருக்கும். அதனால் தேவையான அளவு எவ்வளோத்துக்கு நமக்கு விருப்பப்படுறோமோ காரத்துக்கு தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா முட்டையிலையும் பீன்ஸ்லேயும் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான பீன்ஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் உங்களுக்கு நிறைய வீடியோ வேணும்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.